சுயதொழில் பகுதியில் இன்னைக்கு நம்ம பூந்தொட்டி ஓவியம் பண்றதை பத்தி பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கார்த்திகேயன் ராஜேந்திரன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம கார்த்திகேயன் ராஜேந்திரன் அப்படிங்கிற பேஜை லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. மண்ணாலான பூந்தொட்டிகளை நம்ம எல்லாருமே பயன்படுத்தி இருக்கோம். ஆனா அதுல சற்றே வித்தியாசமா அலங்கரித்த பூத்தொட்டிகள் இப்போ கடையில் விற்பனைக்கு வர்றதையும் நம்ம அனைவருமே தெரிஞ்சிருப்போம். இந்த அலங்கரித்த பூத்தொட்டிகள் வீடுகளை அலங்கரிக்கிறதுக்கும் திருமணம் போன்ற விழாக்கள்லையும் பயன்படுத்தப்படுது. இப்படிப்பட்ட சாதாரண மண்ணாலான தொட்டிகளை குறைவான முதலீட்டில் வீட்டிலேயே சுலபமாக அலங்கரித்து விற்பதன் மூலம் நாமும் அதிகப்படியான லாபம் அடைய முடியும். அது எப்படின்னு பார்க்கலாங்க. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள்னா பூந்தொட்டி, சாண்டிங் பேப்பர் அதாவது உப்பு காகிதம், டெக்ஸ்சர் ஒயிட்டு, ஃபேப்ரிக் கலர் ப்ரௌன், வட்ட அல்லது சதுர வடிவ கண்ணாடி துண்டுகள், பேக்கெட் பால் கவர், கத்தரிக்கோல் மற்றும் பிரஷ். இதோட செய்முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மண் தொட்டியை நல்லா தொடச்சு அதுக்கு மேலே உள்ள சொரசொரப்பு நீங்கிற அளவுக்கு உப்பு காகிதத்தை வச்சு அதனை தேய்க்கணும். அதுக்கப்புறம் பிரஷ் மூலமா ஃபேப்ரிக் கலரை அந்த தொட்டியோட வெளிப்பக்கம் முழுவதும் அடிச்சு நல்லா காய விடணும். அடுத்து நம்மகிட்ட இருக்கிற ஸ்டோன்ஸு அல்லது கண்ணாடி துண்டுகளை தேவையான இடத்துல ஒட்டணும். ஓவியம் வரைய தெரிஞ்சவங்க விருப்பமான ஓவியங்களையும் இதில் வரையலாம். பின்பு நன்கு உலர்ந்த பால் பாக்கெட்டுகளை மெஹந்தி கோன் போல செஞ்சு அதில் டெக்ஸ்சர் ஒயிட்டை ஊற்றி நல்லா இறுக்கமாக கட்டிட்டு கீழே உள்ள கூர்மையான முனியை சிறிது கத்தரித்து கண்ணாடி துண்டுகள் ஒட்டிய இடத்துல விருப்பமான டிசைன்களில் அலங்காரம் பண்ணலாம். டெக்ஸ்சர் ஒயிட்டுக்கு பதிலாக விருப்பமான ஃபேப்ரிக் கலரும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஒவ்வொருத்தரோட கற்பனை திறனுக்கு ஏற்ற மாதிரி பல டிசைன்களில் இந்த தொட்டிகளை வடிவமைக்கலாம். இப்போ இதனை நல்லா உலர விட்டு அதுக்கப்புறம் விற்பனைக்கு தயார் பண்ணலாம். இதை எப்படி விற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற சின்ன மற்றும் பெரிய கடைகளுக்கு விற்பனை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் பேரில் பல்பொருள் அங்காடிகளுக்கும் விற்பனைக்கு அனுப்பி நல்ல லாபத்தை பெற முடியுங்க. இந்த தொழில நமக்கான ஆர்டர்களை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்.